Hello everyone, I welcome you all for this Prelims Marathon 2025 classes, and in today's class we are going to focus on CSAT, right? And you know that CSAT is quite important for UPSC Prelims, and Prelims la vandu namakku rendu paper undu. First paper vandu General Studies 1, second paper vandu General Studies 2. First paper vandu ungude cutoff will be calculated, cutoff base panni neenga qualify பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். GS2 பொறுத்த வரைக்கும் it is a qualifying paper, right? That is CSAT. CSAT means Civil Services Aptitude Test, right? இதில் வந்து there will be 80 questions and ஒரு கொஷனுக்கு வந்து 2.5 marks, right? 2.5 marks per question and 2 hours தான் இதுக்கும் டைமு. ஆஃப்டர்நூன் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் will be 200 and உங்கள் ஸ்கோர் வந்து it is good to keep above 75, right? above 70 இருந்தால் ஃபைன். பட் நீங்கள் எப்போ மார்க் எடுத்தாலும் சரி, மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்கள் 75க்கு மேலே உங்கள் ஸ்கோர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் குவைட் லோ, லைக் லெட்ஸ் சே ஒரு 40, 50 அவ்வளோதான் வருது அப்படின்னா யூ நீட் டு ரீஃபோக்கஸ் ஆன் த கான்செப்ட், ரைட்? ஸோ வந்து நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, நீங்கள் திருப்பி வந்து அட்டென்ட் பண்ணது வந்து அனலைஸ் பண்ணுங்கள். லைக் நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலருக்கு வந்து மேக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் கேண்டிடேட். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு ஏரியா வந்து லைக் ரொம்ப கெஸ் பண்ணி போடுற மாதிரி போடும்போது சம்டைம்ஸ் நிறைய அக்யூரசி வந்து ஹையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அண்ட் த வே இன் விச் தே ஆர் அதிகமாக எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து இட் வில் பி வேரியிங், ரைட்? ஸோ ஒன் கேனாட் டெல் நீங்கள் இங்கிலீஷில் இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல கண்டிப்பாக அத்தனை அட்டன் பண்ணியிருக்கணும், லாஜிக்கல் ரீசனிங்கில் அப்படி அட்டன் பண்ணியிருக்கணும், யாராலையும் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ இட் இஸ் அப் டு த இண்டிவிஜுவல், ரைட்? அண்ட் ஆல்சோ பேஸ்ட் அப்பான் த கொஸ்டின் பேப்பர். சம்டைம்ஸ் வந்து காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இயர். சில டைம்ஸில் வந்து பார்க்கும்போது நியூமரிக்கல் சைட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பர்சன் அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டின் பேப்பர். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் there is an individual candidate who is completely focusing on comprehension. அதை நம்பி மட்டும் வந்து அவங்க எக்ஸாம் போகும்போது சில டைமில் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்து காம்ப்ரிஹென்ஷனோட பேப்பரோட லென்த் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இப்போ வந்து காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பேசேஜாக இருந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய பேசேஜ்க்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஹார்ட் டு complete the paper within the stipulated time, right? So it is highly advisable that நீங்கள் கான்செப்ட் படிக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லுமே படிச்சிருங்க. தென் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் நமக்கு எந்த ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது, எது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஃபஸ்ட் லேர்ன் ஆல் தி கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல்சோ லைக் யுவர் பர்சனல் திங். அதை நீங்கள் பேப்பரோட ஒரு பேப்பர் மார்க் டெஸ்ட் எழுதும் போதும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது நமக்கே தெரிய வரும் நமக்கு எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது, ரைட்? ஸோ ரொம்ப இயர்லியாகவே நீங்கள் வந்து இதை மட்டும்தான் நம்பி போகிறேன் அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணிக்க வேண்டாம். யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எவ்ரி கான்செப்ட் அண்ட் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்லேருந்தும் சம் கேட்டாங்க அப்படின்னா லைக் அதுக்கு என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? பட் சில டைமில் நமக்கு வந்து மார்க் எழுதும் போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் தட், ரைட்? பட் இஃப் தெர் இஸ் எனி ஈஸி கொஸ்டின் ஃப்ரம் ப்ராபபிலிட்டி அப்படின்னா யூ ஷுட் அட்டன் தட், ரைட்? ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டால் ஆன்சர் வந்துடும் அப்படின்னா அந்த சம் அட்டன் பண்ணணும். இதே இது ரொம்ப கொல்லப்புற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு 4 minutesக்கு மேலே ஒரு சம்மு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு கொஸ்டினுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா யூ don't need to attend that, right? Because there is negative mark, right? நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் தப்பாக எழுதும் போதும் நெகட்டிவ் மார்க் இஸ் 0.83 ஃபார் CSAT, ரைட்? ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சரியாக இருக்கும், இதுக்கு ஆன்சர்லாம் எனக்கு தெரியும், அக்யூரேட்டாக தெரியும்னா மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஓவரால் ஐ வாண்ட் டு கன்வே ஃபார் CSAT அண்ட் இன் டுடேஸ் கிளாஸ் வி ஷால் ஃபோக்கஸ் ஆன் இங்கிலீஷ், ரைட்? ஸோ வந்து காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து we are not going to solve any question now, right? I am just going to tell keywords and இந்த keyword வந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த பேசேஜை அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் ஆன்சரை வந்து டிடெக்ட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ யூ கேன் டேக் ரன்னிங் நோட்ஸ் ஆர் ஜஸ்ட் லிசன், ரைட்? Now ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து நமக்கு மேக்ஸிமம் there will be 30 questions, right? Sometimes it will be plus or minus 5, ரைட்? ஸோ வந்து 35 or 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, ரைட்? ஸோ எதுக்காக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ as an officer you are going to read a lot, right? Lot of official documents. ஸோ
எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இருக்குது, ரைட்? ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் தெர் இஸ் சம் அன்சர்டனிட்டி அபவுட் தி ஆன்சர் ரிலேட்டிவ்லி, ரைட்? இப்போ வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஃபார்முலா போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும், ரைட்? ஸோ இட் இஸ் லைக் கான்க்ரீட்டாக அதுதான் ஆன்சர் நம்மளால சொல்லிட முடியும். பட் இன் CSAT that is comprehension RCல பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா there is some uncertainty, லைக் இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் A or B குள்ள வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படும், ரைட்? there is some uncertainty. And second thing is that if உங்களுக்கு வந்து ஆன்சர் இதுதான் தெரியணும் அப்படின்னா you need to familiarize with the words, right? உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து புரியணும். ஸோ vocabulary is important. சம்டைம்ஸ் ஒரு பேசேஜ் வந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ரொம்ப சின்ன பேராகிராஃபாக இருக்கும், பட் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் அதுக்கான மீனிங் நமக்கு வந்து தெரியாது. ஸோ எய்தர் இட் கேன் டினோட் சம் பாசிட்டிவ் திங் ஆர் சம் நெகட்டிவ் திங். அது தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஷன்ஸ்க்கு வந்து போக முடியாது. ஸோ vocabulary is important. இது ரெண்டு தான் வந்து RCயில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், ரைட்? ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இவ்வளோ தூரம் வந்ததுனால யூ மைட் ஹவ் ரீட் அ லாட், ரைட்? இல்லை நீங்கள் வந்து புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க, NCERTs ரீட் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணியிருப்பீங்க, அது போக ஆர்டிகல்ஸ் அண்ட் யுவர் மந்த்லி மேகசின். ஸோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு vocabulary இருக்கும். பட் சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய வேர்ட் வந்து நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு there are chances, right? So these are the two major challenges. And the approach for reading comprehension is skimming, right? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு then we need to go with the passage. கொஸ்டினில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா the keyword, right? ஸோ வந்து அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் what is the crucial message conveyed by the author அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கலாம், ரைட்? crucial message. இல்லை அப்படின்னா what is the inference you can get from the passage. Third one is most rational logical inference. And next is assumption. அதுக்கப்புறம் வந்து next implications, டிஸ்கஸ்ட். இந்த மாதிரி நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசேஜ்க்கு போய் ரீட் பண்ணணும், ரைட்? டோன்ட் ஜஸ்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் கம் டு தி கொஸ்டின் பிகாஸ் பேஸ்ட் அப்பான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரூஷியல் மெசேஜ்க்கும் அசம்ஷனுக்கும் எடுத்துக்கலாமே. க்ரூஷியல் மெசேஜுங்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஆர்எல்ஸ் கிரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ் அப்படின்னு இருக்குன்னா அதில் என்ன தீம் இருக்குது, லைக் வாட் தேர் டிஸ்கஸிங், எதை சுற்றி அந்த பேராகிராஃப் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த பேசேஜில் அந்த ஆத்தர் என்ன அசியூம் பண்ணுறாரு, இந்த இவர் என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ பேஸ்ட் அப்பான் த கீவேர்ட் வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் டிமாண்டிங், அதை பொறுத்து தான் வந்து the way we are going to look at the passage will be differing, right? I think you get this point, right? So கொஸ்டின்ல என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசேஜ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீட் பண்ண முடியும், ரைட்? அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி there are few techniques for reading comprehension, right? You just listen, right? There are few techniques for this reading comprehension. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன்ஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் தட் ரூலிங் அவுட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், ரைட்? ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப்படின்னா எவ்ரி, ஆல்வேஸ், ஆல், மெனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனை வந்து we can for the time being அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம், ரைட்? And second one is that finding out the keywords. Finding out the keywords both in question and passage or paragraph, right? So keywords இங்க என்ன நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா inference, assumption, corollary, argument, etc., right? So இதுதான் நம்ம மீன் பண்ணக்கூடிய keywords, right? And the next technique is opting for elimination method. For example, passage, question, options. So வந்து இங்க கீவேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் பி ஸ்கிம்மிங் திஸ் பேராகிராஃப். பிஃபோர் தட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ராங் பண்ணிவிட்டு we can leave that off, right? Then we are going to skim the paragraph. அதை வந்து ரீட் பண்ண போகிறோம். அதில் வந்து நமக்கு தெரிய வரும், லைக் சம்மந்தமே இல்லாத ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது அப்போவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we can eliminate, right? So this is how we are going to use this elimination method, right? And fourth is blanket generalization. It is a good word, blanket or sweeping generalization.
இது வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே இது கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே இப்படி தான், லைக் ஆல் ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி, லைக் எவ்ரிதிங் அந்த மாதிரி ரொம்ப பிளெயினாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேசேஜில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாங்கெட் ஜெனரலைசேஷன், ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷனாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் we can eliminate, right? And the next thing is, it is quite important. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லே இதுவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Sticking to the paragraph, right? See, as an UPSC aspirant, you have read a lot. நீங்கள் நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ you might have some knowledge with respect to the passage. அந்த என்ன பேசேஜ் இருந்தாலும் சரி, அதை சார்ந்து நீங்கள் இங்கே ரீட் பண்ண மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும், ரைட்? ஸோ அங்கே கொடுத்துருக்க கொஸ்டினும் சரி, அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனும் சரி, அதை சால்வ் பண்ணும்போது யூ நீட் டு ஸ்டிக் வித் அ பேராகிராஃப் ஒன்லி, ரைட்? ஸோ வந்து அதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போயிடக்கூடாது. ப்ளீஸ் keep this in your mind, right? ஸோ எப்போவுமே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணும்போது யூ ஷுட் பி ஸ்டிக்கிங் வித் தட் பேராகிராஃப் அலோன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ரீட் பண்ணாலும் சரி, அதை சார்ந்து உங்களுக்கு என்ன டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் forget it, right? Just stick with the paragraph. And the next thing is true to the passage. Now put this self, right? ஸோ வந்து நீங்கள் எடுக்க போகிற ஆப்ஷன், சூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் வந்து இட் ஷுட் பி ட்ரூ டு தி பேசேஜ் ஒன்லி. பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் இருந்தால் போதும், ரைட்? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதை சார்ந்த உங்களுக்கு நாலேஜ் இருக்கலாம், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சிருக்கலாம். தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஹியர், ரைட்? பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணாலே போதும், ரைட்? ஸோ that's it. These are the 6 major techniques for solving reading comprehension. Next we are going to focus on each and every keyword, right? The first keyword we are going to focus is assumption, right? Assumption பொறுத்த வரைக்கும் and can be something, right? Can be something based on little evidence which is given in the passage, right? இப்போ ஒரு assumption வந்து நம்ம assumption கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேசேஜோட க்ரக்ஸ் என்னன்னு பார்க்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் we need to find the crux of the passage. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும், லைக் அதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் த க்ரக்ஸ் ஆஃப் தி பேசேஜ். அண்ட் அதில் வந்து அதை சார்ந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we can easily take that answer, right? So this is assumption. And next is inference, right? So inference என்ன அப்படின்னா, லைக் concrete, logic and rational evidence. Concrete, logic and rational evidence, which means இப்போ வந்து அந்த பேசேஜில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷோர் சட்டாக சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து அங்கே ஆப்ஷனில் நம்ம ரீட் பண்ணும்போது அதுக்கான எதுக்காக அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பிளிசிட்லி given in the paragraph, right? ஸோ வந்து we need to deduce from the conclusion, right? ஸோ வந்து அந்த பேசேஜ்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் அங்கே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் இங்கே ஆப்ஷனில் இருக்கிறது வந்து அந்த பேசேஜில் இருக்கும். இட் வில் பி சம்மர் ஹிடன், ரைட்? ஸோ தட் இஸ் இன்ஃபரன்ஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கரோலரி. கரோலரி பொறுத்த வரைக்கும் a proposition follows already proven facts. ரைட், இட் இஸ் லைக் அ பாசிங் அ ஜட்ஜ்மெண்ட், ரைட்? அங்கே பேசேஜில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபேக்சுவல் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are passing a judgment, ரைட்? ஸோ அந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி we are passing some judgment. அதுதான் வந்து corollary, ரைட்? ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் வந்து most rational logical corollary, right? And the next most frequently asked is most logical rational corollary. And the fourth keyword is implication. Implication is only it is a suggestion which is acceptable, right? So a suggestion that is acceptable. So இது வந்து டைரக்டாக அந்த பேசேஜில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க சஜஷன் சொல்லிட்டு, பட் அதோட அவுட்கமாக அது வந்து இட் ஹாஸ் பீன் மென்ஷன் சம்வேர், ரைட்? அண்ட் ஆல்சோ இதுவுமே வந்து எக்ஸ்பிளிசிட்டாலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்?
And fifth keyword is argument. ஆர்குமெண்ட்டுங்கிறது வந்து அந்த பேசேஜோடைய மெயின் ஐடியா இருக்கும் இல்லையா, அதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம ஆர்குமெண்ட் கீழே கொண்டு வந்துக்கலாம். யூ கேன் ரைட் இட் அஸ் சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் which are true to the main idea of the passage. Supporting facts which are true to the idea of the passage, right? So you can write few things: implication, inference and corollary. So corollary ங்கிறது வந்து we are passing some judgment kind of thing. அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு inference வந்து it is listening kind of, right? So implication ங்கிறது வந்து it is conveying, right? And implication is giving suggestion. Inference ங்கிறது வந்து அந்த இடத்துல அது ஆல்ரெடி இருக்கும், ரைட்? ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக இருக்காது, we need to take it up. Corollary ங்கிறது வந்து it is like passing a judgment, right? So these are the few facts you need to remember with respect to solving this reading comprehension. And after watching this video, right, you can go and take some previous question paper, especially reading comprehension மட்டும் ஒரு 50 to 60 questions solve பண்ணுங்க. Then you will get an idea, right? So வந்து எதுக்குள்ள என்ன மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா it is easy to solve, right? So assumptionங்கிறது வந்து it can be something. அதுக்கு வந்து அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா சின்ன எவிடன்ஸ் வந்து இருக்கும் அந்த பேசேஜில். இன்ஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா லைக் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் பட் ரேஷனல் எவிடன்ஸ் வில் பி தேர். Corollary-la, you should be acting like a judge, right? You will be passing some judgment based upon the proven facts which is given in the passage. Next is implication. Implication is nothing but a suggestion, just acceptable. But idume வந்து explicitana ரொம்ப வெளிப்படையா கொடுத்திருக்க மாட்டாங்க, right? Argument-ங்கிறது என்ன அப்படின்னா it is a supporting fact which are true to the idea of the passage, right? So that's it, I guess, for reading comprehension. And in tomorrow's class, we shall focus some points with respect to quantitative aptitude, right? That's it for today. Thank you.